அடிப்படை தேவைகள் வேண்டி பேட்டி கொடுத்ததால் மின்சாரத்தை துண்டித்த சம்பவம் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூரில் நடந்தேறியிருக்கிறது. அது தொடர்பான செய்தியை பார்த்து வருகிறோம். ஸ்ரீபெரும்புத்தூர் அருகே இருளர் குடியிருப்பு பகுதியில் முறையான மின் இணைப்பு இல்லாத நிலை ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. தொடர் புகாரை அடுத்து முறையாக இணைப்பு கொடுக்காமல் கொக்கி போட்டு மின்சாரம் அளிக்கப்பட்டு வருவதாக நியூஸ் தமிழுக்கு பேட்டி அளித்த மக்களால் அங்கு மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருக்கிறது. அடிப்படை தேவைகள் வேண்டி பேட்டி கொடுத்ததால் மின்சாரத்தை துண்டித்த கொடூரம் அரங்கேறி இருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தொடர்ந்து இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக இணைப்பில் இணைந்திருக்கிறார் என்னுடைய செய்தியாளர் ரீகன். அவரிடம் பேசலாம். ரீகன், அந்த பகுதியில் என்ன பிரச்சனை நிலவிக் கொண்டிருக்கிறது? மின்சாரம் தற்பொழுது கிடைக்கப்பட்டு விட்டதா? மிரட்டிய அந்த நபர் யார்? என்ன நடக்கிறது? வணக்கம் ஆசினி. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்பூர் அருகே செல்லம்பட்டி பகுதியில் உள்ள எல்மீன் குட்டூர் இருளர் பழங்குடியினர் குடியிருப்பில் அரசு திட்டத்தின் கீழ் பழங்குடியினர் குடியிருப்பில் படிப்படியாக வீடுகள் கட்டப்பட்டு மக்களிடம் ஒப்படைக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் அந்த குடியிருப்பில் உள்ள தெருவில் சில வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டு மக்கள் குடியேறி வருகின்றனர். ஆனால் அந்த தெருவிற்கான தனியான மின்கம்பம் அமைக்கப்படாததால் அருகில் உள்ள மின்கம்பத்திலிருந்து கொக்கி போட்டு தற்காலிகமாக மின் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இது பாதுகாப்பற்ற முறையாக இருப்பதால் காற்று வீசும் நேரங்களில் இந்த மின் இணைப்பு அடிக்கடி துண்டிக்கப்படுவதாலும் மின் விநியோகம் இடையூறு ஏற்பட்டு வருவதோடு மின் விபத்து ஏற்படும் அபாயம் உள்ளதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டினர். இது குறித்து நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் செய்தி ஒளிபரப்பானது. செய்தி ஒளிபரப்பானதை தொடர்ந்து முறையற்ற வகையில் குக்கி அடித்து வழங்கிய மின் இணைப்பும் துண்டிக்கப்பட்டது. இதனால் அந்த பகுதி மக்கள் நேற்று மதியம் முதல் தற்போது வரை இருட்டில் இருக்கும் அவலம் ஏற்பட்டுள்ளது, மின்சாரம் இல்லாமல். இது குறித்து செய்தி சேகரிக்க சென்ற செய்தியாளரை ஊராட்சி மன்ற தலைவரின் உறவினர் திமுக நிர்வாகி பால்ராஜ் என்பவர் மிரட்டல் விடுத்துள்ளார். மேலும் அவர் செய்தியாளரை அவதூறு வார்த்தைகளை பேசி அநாகரிகமாகவும் அவரையும் அவரது குடும்பத்தினரையும் திட்டினார். நீ பணத்தை வாங்கிக் கொண்டு செய்தி போடுகிறே எனும் மிரட்டும் வகையில் பேசினார். ஊராட்சி மன்ற தலைவராக இல்லாத பால்ராஜ் இந்த பகுதியில் தான் ஊராட்சி மன்ற தலைவர் என கூறிக்கொண்டு செயல்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ள நிலையில் தற்போது அந்த பகுதி இருளர் இன மக்களின் பாதிப்புகளை செய்தி சேகரிக்க சென்ற செய்தியாளர் மிரட்டிய திமுக பிரமுகர் பால்ராஜ் செயல் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இருளர் இன மக்களின் பாதிப்புகளை செய்தியாற்றிக் கொண்டிருக்கும் போதே ஊராட்சி மன்ற தலைவராக இல்லாத திமுக பிரமுகர் பால்ராஜ் இருளர் இன குடியிருப்பு பகுதிக்கு ஏன் வந்தார்? அவர்களிடம் நான் தான் ஊராட்சி மன்ற தலைவர், ஏன் நீங்கள் எனக்கு சொல்லவில்லை என்று அவர்களிடம் பேசுவதும், இன்னும் அந்த குடியிருப்புக்கான பில் எனக்கு வரவில்லை என்று கூறுவதும், செய்தி சேகரிக்க சென்ற செய்தியாளரை தாக்கும் வகையில் மிரட்டியும் சென்றது. உன்னை விட மாட்டேன் என செய்தியாளருக்கும் அவர் குடும்பத்திற்கும் மிரட்டல் விட்டு சென்றதை மேலும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆசினி, விவரங்களுக்கு நன்றி ரீகன்.